ஒரு முறை அல்ல, இது எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்ட்டு இதற்கு முந்தைய தருணங்களிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், இப்போதும் சொல்லியிருக்கிறார். வேறு பேசுவதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால் இதை பேசிக்கொண்டே இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நிஜமாலுமே இந்த மாநிலத்தினுடைய வேறு பிரச்சனைகளை பேசி அரசியல் செய்வதற்கு அதிமுக இன்னுமே தயாராகாமல் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையில் முதலமைச்சருடைய அந்த குற்றச்சாட்டை பார்க்கலாமா, இல்லை நாம் சொல்கிறத மட்டும்தான் ஜனங்க கேட்குறாங்க அப்படிங்கிற அதீதமான நம்பிக்கையில் முதலமைச்சர் அப்படியான வார்த்தைகளை ஒதுர்த்துட்டு போகிறாரா? இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி தலைவரனுடைய குரல் ரொம்ப முக்கியமான குரல். அதை மறுதளிச்சுட்டு போகிறது மாநிலத்திலே ஆகட்டும் தேசியத்திலே ஆகட்டும் தேசத்துக்கும் நல்லதில்லை, மாநிலத்துக்கும் நல்லதில்லை. சரி, இப்போ கூடுமான வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்க்கும்போது எப்பயுமே டிஎம்கே தான் நேரேட்டிவ் செட் பண்ணும். அவங்க அதில் பயங்கரமான ஸ்ட்ராங். எப்படி தேசிய அளவில் பாரதிய ஜனதா நேரேட்டிவ் செட் பண்ணுறதுல ரொம்ப திடகாத்திரமானவங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் டிஎம்கே, அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நீங்களே உங்கள் கேள்விகளை கேட்டீங்க. முதல்லையும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பதில் சொல்ல முடியாதுன்னு, திருப்பி இப்போ பதில் சொல்ல முடியாதுங்கிறது, இந்த பதில் சொல்ல முடியாதுங்கிறது அப்புறம் பல விளக்கங்களுக்கு அப்புறம் இந்த பதில் சொல்ல முடியாதுங்கிற வார்த்தை வருது. ஓ, புரியுது. பல விளக்கம் கொடுக்குறாரு. டெல்லியில் கொடுக்குறாரு, உங்ககிட்ட வெள்ளை கூட இருந்துச்சு, எங்ககிட்ட காவி கூட இல்லை, வெள்ளை கூட இல்லை. இங்கே ஏர்போர்ட்டில் மீட்டிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ட்விட்டரில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. ஸோ மெனி எக்ஸ்பிளனேஷன்ஸ் எடப்பாடியினுடைய கேள்விக்கு. ஆனால் அவர் ரொம்ப வச்சது பயங்கரமான ஒரு கேள்வி தான் வச்சார், சாதாரணமாக வைக்கல. இப்போ நம்ம கரூர் முரளி கூட கேட்டார், செந்தில் பாலாஜின்னு அவர் வெறும் அடைமொழி யூஸ் பண்ணாமல் பேசுகிறாரு, அது திமுக காரங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. தியாகி செந்தில் பாலாஜி 400 சில்லற நாள் அவர் ஜெயிலில் இருந்து வருந்தம்போது அப்படி அவரே சிக்கலில் சீர்கட்டு இருக்கும்போது கூட நாங்கள் டெல்லிக்கு போனோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். அதைத்தான் இப்போ எடப்பாடி அவர்கள் கேட்குறாரு, அப்பயே நீங்கள் போகல, இப்போ ஏன் போனீங்க? புரியுது. அப்ப அதுக்கே போகாதீங்க, இப்ப இதுக்கு நீங்க போறீங்க. நான் உங்களுக்கு தியாகி செந்தில் பாலாஜி விட வேற யாரோ முக்கியமான நபர் பிரச்சனையில் இருக்காங்களா? அப்ப அவரே இப்ப சட்டசபையில தான் தங்கம் தென்னரசு பேசினார், பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு பாருங்கன்னார். அந்த மாதிரி இப்ப அவர் கரூர் முரளி பேசுறதுல பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்போ இந்த கேள்வி ஒரு எடப்பாடியார் அவர்கள் எனக்கே நான் பல தடவை முதல்ல குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷம் அவங்க சரியான முறையில் எதிர்க்கட்சியாக அவங்க செயலாற்றல. அண்ணாமலைக்கு பதில் கொடுக்கறதுலேயே எடப்பாடி அவர்கள் மும்முரமாக இருக்காரு. அதனால் அண்ணாமலை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எடப்பாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் தான் நீங்கள் முதலிடத்துக்கு போக முடியுங்கிறத நம்ம இதே ஃபோரத்தில் நம்ம பேசியிருக்கோம். அப்போ இந்த கடந்த ஒரு ஆண்டுகளாக பார்க்கும்போது எடப்பாடியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அவர் செய்யக்கூடிய அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ இன்னைக்கு இப்போ உரிமை குரல்னு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி சகோதரரும் சொன்னார். அப்போ இன்னைக்கு போய் உரிமை குரலை கேட்கும்போது ஏன் 3 வருஷம் அந்த உரிமை குரல் ஒலிக்காம போச்சுங்கிறது தான் அவர் விமர்சனமாக வைக்கிறார். அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய அந்த நியாயமான வார்த்தையை எப்படி நம்ம மறுதளிச்சுட்டு போக முடியும்? அப்போ இது நீங்கள் சும்மா நீங்கள் அரைச்சமாகவே அரைக்கிறீங்க, அதுக்காக நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிறது ஒரு மறுதளிப்பு வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு பொறுப்பான ஒரு இன்னைக்கு முதல்வர் இருக்கிறவர் ஏன்னா பதில் சொல்லிட்டே வரீங்க, நீங்கள் இதுக்கு மேலேயும் பதில் சொல்ல முடியலைங்க போது அரைச்சமாகவே நாங்கள் ஏன் அரைச்சிக்கிட்டு இருக்கணுங்கிற அந்த ஸ்டாண்டுக்கு போகிறீங்க. இல்லை, இந்த இவர்கள் சொன்ன பதில் எல்லாம் போதுமானதாக இல்லைன்ட்டு உங்களுக்கு தோன்றதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடி ரைடு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நீங்க போன தடவை அவர் ஸ்டாலின் அவர்கள் போன தடவை பிரஸ் மீட் கொடுக்காம நான் ஏன் டெல்லிக்கு போகலன்னு சொல்லாம கேட்கிறேன் சார். ஒண்ணே கேட்கிறேன். இப்போ திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவருடைய சம்மந்தி வீட்டில் போய் ரெய்டு பண்ண உடனே அடுத்த நாள் போய் 3 கார் மாறி போய் அவங்களோட நீங்கள் இணைஞ்சிட்டீங்க, அதுக்கு பிறகு அந்த ரெய்டு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது நிஜம் அப்படின்னா, அது நாம் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணமோ அதே மெத்தடை திமுகவும் ஃபாலோ பண்ணி இதுலேருந்து தப்பிச்சிருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற அரசியல் ரீதியான பதட்டத்தில் அதிமுக இதை கேட்குது. இந்த உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு நாம் எப்படி பதில் சொல்றதுன்னு இவங்களும் தயங்கிட்டு இருக்காங்களா? இல்லை, இது நியாயமான கேள்வி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோசை எப்பயுமே 2 பக்கம் போட்டாகணும். சரி, மேல மூடி வச்சா இப்ப இது 2 தடவை 2 பக்கமும் திருப்பி போடுற தோசைன்னு வச்சுக்கீங்களேன். மூடி சுடுற தோசை இல்லை இது.
இப்ப என்னன்னா முதல் தடவை வந்து திமுக அந்த தோசையை திருப்பி போட்டுச்சு. சரி. அப்ப வந்து நீங்க வந்து 4 கார் மாறலையா, நீங்க இந்த ரைடு போனதுக்கு அப்புறம் அங்க போனீங்களா இங்க போனீங்களான்னு தோசையை ஒரு பக்கமா அவங்க வேக வச்சாங்க. இப்ப எடப்பாடி என்ன பண்றாரு, நீங்க எங்களுக்கு அந்த மாதிரி தானே சொன்னீங்க, அப்ப எங்களுடைய பயணத்தை நீங்க அந்த மாதிரி கொச்சைப்படுத்தும் போது நான் இந்த தோசையை நான் திருப்பி போடுறேன் இப்போ. அப்ப நீங்க இப்ப இன்னைக்கு போனது எதுக்காக போறீங்க? சரி. அப்ப இப்ப இந்த அளவுக்கு வந்து அப்பட்டமா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஹைகோர்ட்லயும் நிறுத்தி அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து கண்டனமும் தெரிவிச்சு ரைடு நடந்து எந்தெந்த தலைகளோ உருண்டுட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பக்கம் ஆகாஷ் பாஸ்கர். இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னாக்கா, நமக்கு வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இந்த தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சு வலியில வந்து ஆஸ்பத்திரியில் துடிச்சுடிச்சிட்டு இருக்கிறார் போன தடவை அட்மிட் ஆகும்போது. அப்போ நைட்டு போய் பார்க்குறாரு. அப்போ அவர் போன உடனே போலீஸ்காரங்க நிறுத்திடுறாங்க, மற்றவங்க யாரும் வராமல். உதயநிதி ஸ்டாலின் 2 பேர்த்த கூப்பிடுறாரு, அவரை அனுப்புங்க இவரை அனுப்புங்கன்னு. அந்த 2 பேர் யாருன்னா ஆகாஷ் பாஸ்கரும் விக்ரம் ஜூஜுவும். அப்போ நம்மளுடைய கேள்வி எங்க வருதுன்னா, யதார்த்தமா அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகாஷ் பாஸ்கரையும் விக்ரம் ஜூஜுவையும் கூட்டிட்டு போய் நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜியை ஏன் பார்க்கணும்? அது அந்த நேரத்தில் அவர் என்ன கட்சிக்காரரா இல்ல அரசாங்க அதிகாரியா? அப்ப இல்ல அப்படி கூட இல்ல. இவங்க 2 பேரும் என்ன ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா, கார்டியாலஜிஸ்டா? அவருக்கு வந்து வைத்தியம் பார்க்கறது வந்து டாக்டர் யாருன்னு பார்த்து லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க சார், உங்க லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு ஒரு மெடிக்கல் கமிட்டி எக்ஸ்பர்ட் அவங்க போய் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. அப்ப இந்த கேள்வி யதார்த்தமா ஒரு காமன் மேன் நமக்கே வருது இல்ல. அப்ப எடப்பாடிக்கு ஏன் அந்த கேள்வி வராம இருக்கும்? அப்போ நீங்க அவ்வளோ கேமரா இருக்கு, அத்தனை போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. அப்போ இவங்க 2 பேருக்கு அவர் கூப்பிடுறாரு வாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் எதுவுமே வரல. செந்தில் பாலாஜிய ஆகாஷ் பாஸ்கரும் விக்ரம் ஜூஜுவையும் உதயநிதி ஸ்டாலின் கூட்டிட்டு போய் சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன? ஓகே. அப்ப அந்த இடத்துல இதுக்கெல்லாம் வந்து நிறைய கனெக்டிங் த டாட்ஸ் இருக்கிறதுனால எடப்பாடி அவர்கள் பெரிய அழுத்தம் வைக்கிறாருன்னு நான் பாக்குறேன் அந்த இடத்துல.